ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் எ கம்ப்ளீட் அன்னோன், டைரக்டட் பை ஜேம்ஸ் மேன்கோல்ட். ஸ்க்ரீன் பிளே ஜேம்ஸ் மேன்கோல்ட் தான். இது வந்து டைலன் கோஸ் எலக்ட்ரிக் என்ற புக்கில் இருந்து தழுவி எடுக்கப்பட்ட கதை. இது சிங்கர் பாப் டைலனோட பயோகிராஃபிக்கல் மியூசிக்கல் ட்ராமா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில ரோலிங் ஸ்டோன் அது மாதிரி இதில் இருந்தும் இவங்க கலெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இவரோட வாழ்க்கையை வந்து எப்படி இவர் தொடங்கினார் அப்படின்றது தான் இந்த படத்தில் பேசப்படுது. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவ் சப்ஜெக்டை தான் இசை பற்றிய மனிதர்கள்லாம் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் இதெல்லாம் இருந்துச்சு. அவர் இசை கோர்ப்பு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்றது தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1961 அவரோட ரொம்ப ஃபேவரட்டான உட்டி குத்ரின்றவரை பார்க்க வராரு. அப்போ வந்து அவருக்காக ஒரு சில பாட்டெலாம் எழுதுறாரு உட்டி குத்ரிக்காக. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைலன்ற ஒரு பெண்ணை வந்து இவர் சந்திக்கிறாரு. அப்புறம் அவங்க கூட வந்து ஒரு நட்புறவு ஏற்படுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜான் பேஸ் கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவரை பிரிஞ்சிடறாரு. ஜான் பேஸிட்டு அவர் பிரிஞ்சிடறாரு. இப்படி அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பித்து அப்புறம் இவர் ஃபோக்ஸ் மியூசிக்கில் பாப் மர்லி மாதிரி இவரும் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிகராக வர்றாரு. அப்புறம் அவர் வந்து அவரோட ஒர்க்குங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல நிராகரிக்கப்படுது. அவரோட கவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல நிராகரிக்கப்படுறதால இவர் வந்து ஃபக்சுவேட்டடாக வர்றாரு. அப்புறம் அவர் வந்து அப்செட் ஆனதுலேருந்து வெளியே வந்து அவர் என்னென்ன சாதனை புரிஞ்சார்ன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் நல்லா போச்சு. ஸோ இசைப்பிரியர்கள்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இதில் வந்து திமோத்தி கேம்லெட், எட்வர்ட் நார்டன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து திமோத்தி கேம்லெட் வந்து பாப் டைலன் நடிச்சிருக்காரு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. எட்வர்ட் நார்டன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோல்டன் குளோப் அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆகி போச்சு. ஆனால் இதில் வந்து ப்ரூட்டலிஸ்ட் வின் ஆகிடுச்சு. அதே மாதிரி அகாடமி அவார்டுக்கும் இது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு பல பிரிவில். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.